Welcome to VP Max channel. This is CBSE Class 12, Chapter 3, Matrices. Example number 2. The question is, if a matrix has 8 elements, what are the possible orders it can have? So, the question is, matrix la number of elements கொடுத்துட்டாங்க. So, இந்த elements கையில் வச்சுட்டு what are the possible order of matrices you can create அப்படின்றது தான் question. ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு மேட்ரிக்ஸில் நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் எத்தனைன்னு தெரிஞ்சதுன்னா we can decide its order as well as the number of elements in it. Okay, so because we know that capital A is a matrix is of order m by n. It is of order m by n. Then we can tell number of elements in it. Number of elements in it is nothing but simply the product of orders. Simply the product of number of rows and number of columns. So, இப்போ இதோட ரிவர்ஸ் கேஸ் மாதிரி தான் கேட்டிருக்காங்க. That means number of elements கொடுத்துட்டு அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னென்னலாம் இருந்திருக்கலான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கையில் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸில் we are having 8 elements. So, இப்போ given the matrix has 8 elements. So, matrix has 8 elements. அப்போ இந்த எலிமெண்ட்ஸை நான் அந்த நம்பர் ஆஃப் எலிமெண்ட் 8 இருக்கு இல்லையா, இந்த நம்பர் 8 நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நார்மலாக அஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸாக எழுத ட்ரை பண்ண போகிறேன். ஸோ 8 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 into 8 8. ஸோ நெக்ஸ்ட் 2 4s are 8. ஸோ அடுத்ததாக 3 டேபிளில் வராது, நெக்ஸ்ட் 4 டேபிளில் பார்த்தீங்கன்னா 4 2s are 8. அண்ட் அகைன் 6ல் வராது, 7ல் வராது, திரும்ப 8 1s are 8. ஓகே, ஸோ நீ கேட்கலாம், இப்போது 2 4s are 8நாலும் 4 2s are 8நாலும் ஒன்று தானே, அப்புறம் ஏன் இந்த ரெண்டு இதை எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. பிகாஸ் நார்மல் நம்பர் ப்ராடக்டில் 2 into 4நாலும் சரி 4 into 2நாலும் சரி தே ஆர் த சேம் வேல்யூ. பட் இன் மேட்ரிக்ஸ் கான்செப்ட் வரும்போது இந்த நம்பர்ஸை வச்சு நான் மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணும்போது மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னவா இருக்குன்னா 2/4. தட் இஸ் 2 rows 4 columns மேட்ரிக்ஸாக மாறும். 4/2 போடும்போது நம்பர் ஆஃப் ரோஸ் 4 ஆகும், நம்பர் ஆஃப் காலம்ஸ் 2 ஆகும் மாறும். அப்போ இது எப்படி இருக்குன்னா ஹரிசாண்டல் மேட்ரிக்ஸாக இருக்கும், இது வெர்டிக்கல் மேட்ரிக்ஸாக மாறும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி அதாவது ப்ராடக்ட் வேல்யூ சேமாக இருந்தால் கூட பட் மேட்ரிக்ஸுக்கு வரும்போது இட் லீட்ஸ் டிஃப்ரெண்ட் மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ அதனால இதையும் நம்மளோட கன்சிடரேஷனில் எழுதணும். ஸோ இப்போ இதுதான் பாசிபிள் வேஸ் ஆஃப் ரைட்டிங் த நம்பர் 8. ஸோ இப்போ நான் ஆர்டர்ஸ் எழுதலாம். ஸோ பாசிபிள் ஆர்டர்ஸ் ஆர் first one is 1/8 matrix. So 1/8 matrix na you know that a matrix with 1 row 8 columns. So second one is 2/4 matrix. That is matrix with 2 rows and 4 columns. Third one is 4/2 matrix. That is matrix with 4 rows and 2 columns. The last one is 8/1 matrix with 8 rows and 1 column. Okay, is it clear? Exercise 3.1, problem number 2. The question is, if a matrix has 24 elements, what are the possible orders it can have? Second option is, what if it has 13 elements? ஸோ இந்த கொஷினில் பார்த்தா 2 பார்ட்டாக கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு ஃபஸ்ட்டு பதில் சொல்லலாம். ஒரு மேட்ரிக்ஸில் 24 எலிமெண்ட்ஸ் இருக்கான். ஸோ 24 எலிமெண்ட்ஸ் இருந்தால் அந்த மேட்ரிக்ஸ்க்கு பாசிபிள் ஆர்டர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்னா, ஒரு மேட்ரிக்ஸோட ஆர்டர் தெரிஞ்சிச்சுன்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ இது ஜஸ்ட் ரிவர்ஸ் கேஸ். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கொடுத்துட்டு வாட் ஆர் த பாசிபிள் ஆர்டர்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் கொடுத்துருக்கிற விஷயத்தை எடுத்துக்கிறேன். கிவன் மேட்ரிக்ஸ் ஹேஸ் 24 எலிமெண்ட்ஸ். மேட்ரிக்ஸ் ஹேஸ் 24 எலிமெண்ட்ஸ். அப்போ இந்த 24ங்கிற நம்பரை நம்ம என்ன செய்ய ட்ரை பண்ணணும் அப்படின்னா, ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸாக எழுத ட்ரை பண்ணணும். ஸோ அதை நான் சைடில் எழுதுகிறேன். 24 நான் ப்ராடக்ட் ஆஃப் என்னென்ன நம்பர்ஸாக எழுதலாம்னா 1 into 24ன்னு எழுதலாம், 2 into 12ன்னு எழுதலாம், 3 into 8ன்னு எழுதலாம், 4 into 6ன்னு எழுதலாம். தீஸ் ஆர் த பாசிபிள் வேஸ். பட் மேட்ரிக்ஸ் கான்செப்ட் வரும்போது
இதை மாற்றியும் சொல்லணும். தட் இஸ் 4 into 6னாலும் நார்மல் நம்பர் ப்ராடக்டில் இட் இஸ் 24. பட் ஆனால் வந்து மேட்ரிக்ஸ் கான்செப்டில் வரும்போது ஃபஸ்ட்டு நம்பர் டினோட்ஸ் நம்பர் ஆஃப் ரோஸ், செகண்ட் நம்பர் டினோட்ஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ். அப்போது நான் மாற்றி எழுதும்போது 6 4s எழுதும்போது அது ஒரு நியூ மேட்ரிக்ஸை க்ரியேட் பண்ணும். ஸோ அதனால் இந்த பாசிபிள் ப்ராடக்டையும் நம்ம கன்சிடரேஷனில் எடுத்துக்கணும். ஸோ இப்போ 4 into 6 24, 6 into 4 is also 24. Similarly, 8 3s are 24 and 12 2s are 24 and 24 1s are 24. So these are the possible product values. So in the possible product values வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மேட்ரிக்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ பதில் எழுதுகிறேன். பாசிபிள் ஆர்டர்ஸ் ஆர் so totally 8 orders. So first one is 1 by 24 matrix. So 1 by 24, that is nothing but matrix with 1 row 24 columns. So second one is 2 by 12 matrix with 2 row 12 columns. So option third answer is 3 by 8 matrix, that is matrix with 3 rows 8 columns. So fourth one is 4 by 6 matrix, that is matrix with 4 rows 6 columns. So இதே மாதிரி அடுத்த செட் எழுதும்போது என்ன கிடைக்கும்னா it is 6 by 4 matrix. Next one is 8 by 3 matrix. Next one is 12 by 2 matrix. The last one is 24 by 1 matrix. 24 by 1 matrix. This is nothing but matrix with 24 rows and 1 column. Okay, so this is the first question's answer. Second option என்ன கேட்டிருக்காங்கன்னா, what if it has 13 elements? Suppose அந்த மேட்ரிக்ஸில் 13 elements இருந்தால் பாசிபிள் ஆர்டர்ஸ் என்னங்கிறது தான் கொஷின். ஸோ அப்போ திஸ் இஸ் ஃபஸ்ட்டு பார்ட். நான் செகண்ட் பார்ட்டுக்கு ஆன்சர் எழுதுகிறேன். ஸோ செகண்ட் பார்ட்டுக்கு என்ன எழுதிக்கிறேன்னா, suppose matrix has 13 elements. 13 elements இருந்தா what is the possible orders அப்படின்னு எழுத போகிறோம். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இஸ் 13. அப்போ இந்த 13 வந்து ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸாக எழுத ட்ரை பண்ணணும். ஸோ 13 நம்மளால் ஒன்லி எப்படி தான் எழுத முடியும், 1 into 13 is 13 and 13 into 1 is 13. ஸோ இந்த ரெண்டு பாசிபிள் வேஸில் தான் எழுத முடியும். பிகாஸ் த ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா 13 இஸ் அ ப்ரைம் நம்பர். ஸோ ப்ரைம் நம்பரை ஒன்லி இந்த ரெண்டு ப்ராடக்டில் தான் we can able to split that. So possible orders are the first one is 1 by 13 matrix, that is matrix with 1 row and 13 column. And second one is 13 by 1 matrix, that is matrix with 13 rows and 1 column. ஸோ இது கூட ஒரு கொஷினாக கேட்கலாம். சப்போஸ் ஒரு மேட்ரிக்ஸில் வந்து ப்ரைம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா how many possible orders it can have அப்படின்னு கேட்கலாம். தட் இஸ் ஷியராக சொல்லலாம். அதில் ப்ரைம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதோட பாசிபிள் ஆர்டர்ஸ் வந்து ஒன்லி ரெண்டு தான் இருக்கும். அந்த ரெண்டும் என்னென்னு பார்த்தோன்னா, ஒன்று 1 by 13 அண்ட் அனதர் ஒன் இஸ் 13 by 1. இங்கே 13க்கு பதிலாக ப்ரைம் நம்பர் P போடும்போது 1 by P அண்ட் P by 1 மேட்ரிக்ஸ். ஓகே, கிளியர், ரைட். Exercise 3.1, problem number 3. The question is, if a matrix has 18 elements, what are the possible orders it can have? Second option is, what if it has 5 elements? Last problem பார்த்த மாதிரியே தான் இங்கேயும் என்ன பண்ணணும்னா, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 18 வந்து we have to split as a product of 2 numbers. அந்த கான்செப்டை திருப்பி பண்ண போகிறோம். ஸோ அப்போ சொல்யூஷன் எழுதிக்கிறேன். ஸோ நமக்கு கையில் கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸில் வந்து it has 18 elements. ஸோ given matrix has 18 elements. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கையில் கொடுத்துட்டாங்க. ரிவர்ஸ் கேஸில் அதோட ஆர்டர் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த 18ங்கிற நம்பரை சைடில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ 18 எப்படி எழுதலாம்னா, 1 into 18 18, 2 into 9 is 18, 3 into 6 is 18, 4 டேபிளில் வராது, 5 டேபிளில் வராது, 6. அப்போ இது 3 தான் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ரைட்டிங்
number, as a product of two numbers. பட் ஆனால் வந்து மேட்ரிக்ஸ் கான்செப்ட் வரும்போது என்ன பண்ணணும், ரிவர்ஸ் கேஸ்லையும் யோசிக்கணும். ஸோ இப்போ 6/3 1 வரும், அண்ட் 9/2 another case, 18/1 another case. So these are the possible ways of writing the number 18 as a product of two numbers. இந்த இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா possible orders we can able to write. So possible orders are first one is 1/18 matrix. So 1/18 matrix means matrix with 1 row 18 columns. Second one is 2/9 matrix with 2 row 9 columns. Third option is 3/6 matrix, that is matrix with 3 rows 6 columns. And the fourth option is 6/3. And fifth one is 9/2 matrix. Last option is 18/1 matrix. 18/1 matrix, this is nothing but 18 rows and 1 column matrix. Okay, first option oda answer over. Second option என்ன கேட்டிருக்காங்கன்னா, what if it has 5 elements? Suppose உன்னோட மேட்ரிக்ஸில் 5 elements இருந்தால் what will happen? What is the possible orders அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ this is first option answer. Second option, suppose நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, my matrix has only 5 elements. Matrix has 5 elements. ஸோ இப்போ பாசிபிள் ஆர்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்ட்ரியை ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸாக உடைக்க ட்ரை பண்ணணும். ஸோ அப்போ ஐ டேக் 5, இந்த நம்பர் இஸ் 5. 5 எப்படி எழுத முடியும் அப்படின்னா, அஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸாக 1 × 5 எழுதலாம் அண்ட் 5 × 1 எழுதலாம். ஏன்னா இதை தவிர்த்து வேறு எழுத சான்சஸ் இல்லை, பிகாஸ் 5 இஸ் அ prime number. So prime number கேஸில் only these 2 splits are allowed. ஸோ இப்போ இதை வச்சு பாசிபிள் ஆர்டர்ஸ் எழுதுகிறேன். ஸோ பாசிபிள் ஆர்டர்ஸ் ஆர் first one is 1/5 matrix and second one is 5/1 matrix. So this is the required answer. இந்த வீடியோவில் மேலே சொல்லியிருக்கிற ப்ராப்ளம்ஸில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஐ வில் மேக் கிளியர் இட். ஓகே.